படுகிறது. வீட்டை விட்டு ஓடி வந்து ராமநாதபுரத்தில் தனியாக சுற்றி திரிந்த சிறுவனை சத்தியம் தொலைக்காட்சி மீட்டு சைல்டு லைன் தொண்டு நிறுவனத்திடம் ஒப்படைத்தது. தஞ்சை மாவட்டம் ஆலடிக்கு மூலை பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரின் 3வது மகன் ஜனகன் பள்ளிக்கு செல்ல விரும்பாததால் வீட்டை விட்டு வெளியேறி பட்டுக்கோட்டையில் சுற்றித் திரிந்துள்ளார். அப்போது அந்த சிறுவனை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அந்த சிறுவன் கடந்த 8ஆம் தேதியன்று வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இந்நிலையில் வீட்டை விட்டு வெளியேறிய சிறுவன் ஜனகன் ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் தனியாக நின்று இருந்ததை அறிந்த சத்தியம் செய்திக்குழு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சிறுவனை மீட்டு தொண்டு நிறுவனத்திடம் ஒப்படைத்தது. பள்ளிக்கூடத்துக்கு போகாதனால எங்க அம்மா அடிச்சிச்சு, அதனால ஓடி வந்துட்டேன். நான் ஏற்கனவே இங்க பங்குனூத்திர அதுக்கு அங்க வந்திருக்கேன். இங்க ஜனங்கிற பையனை ஏற்கனவே வந்து நாங்க வந்து பிடிச்சி அவங்க பெற்றோர்கிட்ட வந்து ஒப்படைச்சிருந்தோம். இப்போ வந்து அந்த பையன் தவறி வந்து பழையபடிக்கு இங்கே வந்து சத்தியம் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இப்போ சத்தியம் நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து எங்கிட்ட வந்து சைல்டு லைனில் வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இந்த பையனை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய கஸ்டடிக்கு கொண்டு அதாவது சைல்டு லைன் ஷெல்டர் கொண்டு போய் சிடபிள்யூசி மீட்டிங்கில் ஒப்படைச்சு அவங்க பெற்றோரை கூப்பிட்டு நாங்கள் இவனை வந்து ஒப்படைச்சிருவோம் சார். ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு தூங்கி எந்திரிச்சுக்கிட்டு இருந்த காசை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்ம சத்தியம் டிவி நிருபர் வந்து அவனை பார்த்து விசாரித்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு மறுபடியும் சைல்டு லைனுக்கு ஃபோன் பண்ணி சைல்டு லைன்லேருந்து அவங்க கோஆர்டினேட்டர் திரு கருப்புசாமி மற்றும் வினய் அவர்கள் மூலியமாக இன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்ட குழந்தைகள் நல குழுவினர் முன்னிலையில் அந்த பையனையும் அந்த பெற்றோரையும் கொடுத்தாங்க. சிறுவனை சரியான நேரத்தில் மீட்ட சத்தியம் தொலைக்காட்சிக்கு குழந்தைகள் நலக்குழுவினர் நன்றியை தெரிவித்தனர்.